So hello everyone, this is Prithviraj. So கம்ப்யூட்டர் அசைன்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நான் வந்து என்ன டாபிக் எடுத்திருக்கேன்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். ஸோ ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் தான் என்னன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். அது என்னன்னா நெட்ஒர்க் கம்யூனிகேஷனை ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் என்னன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி டிசைன் டிஸ்கவர் பண்ணி அது வந்து எல்லாருனாலையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குன்னா இந்த ஒரு ஓஎஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யார் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஐஎஸ்ஓ, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ இவங்க வந்து இந்த ஒரு ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் மாடலில் எதுக்கு வந்து கொண்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து டேட்டா கம்யூனிகேஷனை நெட்ஒர்க் மூலியமா எப்படி வந்து கம்யூனிகேட் ஆகுது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும். அது வந்து எல்லாருனாலும் கேப்பபிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் ஐஎஸ்ஓ வந்து என்னன்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன்ல தேர் ஆர் 7 டிஃப்ரெண்ட் லேயர் ஈச் வித் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன். ஸோ என்னன்னா 7 டிஃப்ரெண்ட் லேயர், ஒவ்வொரு லேயர் என்ன ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ல வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கு. ஸோ அந்த 7 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்து என்னன்னா physical layer, data link layer, network, transport, session, presentation and application layer. ஸோ இப்போ வந்து என்னன்னா ஒன் பை ஒன்னா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்க பிசிக்கல் லேயர் வந்து என்னன்னா இட் டீல்ஸ் வித் ஹார்ட்வேர் அண்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த ஹார்ட்வேர் அண்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து என்னன்னா டீல் பண்றதுன்னா இந்த பிசிக்கல் லேயர் வந்து வந்து. ஸோ இதை பத்தி ஒரு சின்ன பிரீஃப் என்னன்னா, ஸோ இங்க என்னன்னா டேட்டா வந்து என்னன்னா சென்டர் அண்ட் ரிசீவர், இந்த ரெண்டு பிசிக்கல் மீடியம் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அது வந்து எப்படின்னா டேட்டா வந்து என்னன்னா பிட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இது என்னன்னா பிட்டை வந்து டிரான்ஸ்மிஷன் பிட் கன்வர்ஷனுக்காக என்னன்னா இந்த ஒரு பிசிக்கல் லேயர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கு. ஸோ அடுத்து வந்து என்னன்னா அந்த ஒரு கன்வர்ஷனுக்காக எலக்ட்ரிக்கல் சிக்னல், லைட் பல்சஸ் அண்ட் ரேடியஸ், இது வந்து என்னன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம்க்கு ஏற்ற மாதிரி என்னன்னா அது வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஓகே, அடுத்து வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்னன்னா டேட்டா ரேட், பிசிக்கல் டோபாலஜி, ரெப்ரசன்டேஷன் அண்ட் சிங்க்ரனைசேஷன் ஆஃப் பிட்ஸ். ஸோ இந்த ஒரு பிசிக்கல் லேயர் பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம வந்து இப்போதைக்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து எடுக்கணும். ஒரு யூசர் டு யூசர் வந்து இன்னொரு ஒரு யூசர் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும். ஸோ இங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்குது. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன்ல எப்படி வந்து ரிசீவருக்கு வந்து மெசேஜ் போகுது அப்படின்னா இந்த ஒரு மெசேஜ் ஹாய் ப்ரோ, இந்த ஹாய் ப்ரோன்ற மெசேஜை பிட்ஸ் ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ எப்படி இது வந்து பிட்டா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அங்க இருக்க அந்த டெக்ஸ்ட் ஹெச்ஐ ஹாய் ப்ரோ இந்த ஒரு மெசேஜ் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் அந்த இப்போ வந்து ஹெச் வந்து எடுத்துக்கோமே, அந்த ஹெச்சோட அந்த ஹெச்டி வேல்யூ வந்து என்னன்னா 72. இந்த 72 வந்து என்னன்னா பைனரி ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணாங்கன்னா அதுதான் ஹெச்சோட பைனரி ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்படி என்னன்னா ஒவ்வொரு வேல்யூ என்னன்னா ஹெச்டி வேல்யூட நம்பர் வச்சு பைனரியா என்னன்னா கன்வெர்ட் ஆகும். ஸோ இது என்னன்னா இந்த பிசிக்கல் லேயர் வந்து பண்ணுது. ஸோ ஃபைனலாக வந்து அந்த ஒரு இமேஜ் இருக்கிற மாதிரி சென்டர் டு ரிசீவர் என்னன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் என்னன்னா டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ ஸோ நெக்ஸ்ட் டேட்டா லிங்க் லேயர். ஸோ இந்த ஒரு டேட்டா லிங்க் வந்து லேயர் என்னன்னா எரர் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கனெக்ஷன் வந்து எப்படி வந்து செட் பண்ணணும், சென்டர் ரிசீவர் டிவைசஸ் வந்து எப்படி வந்து கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி செட் ஆகுது வந்து அதை வந்து பார்க்க மேனேஜ் பண்ணுறா டேட்டா லிங்க் லேயர். ஸோ இந்த டேட்டா லிங்க் லேயர் என்னன்னா போனவருக்கு என்ன பார்த்தோம், டேட்டா வந்து பிட்ஸா இங்க வந்து கன்வெர்ட் ஆகுது. இங்க அதே மாதிரி தான் பிட்ஸ் வந்து என்னன்னா ஃப்ரேம்ஸ் வந்து குரூப் ஆகுது. ஸோ பிட்ஸ் வந்து என்னன்னா ஃப்ரேம்ஸா குரூப் ஆகுது. எதுக்குன்னா ஒரு ரிலேபிள் டிரான்ஸ்மிஷன் பண்ணி. ஸோ அந்த இது வந்து என்னன்னா டேட்டா வந்து ஹெட்டர்ஸ் அண்ட் ட்ரைலர்ஸோட என்னன்னா ஆட் ஆகிடும். எதுக்கு அது வந்து இருக்குன்னா எரர் டிடெக்ஷன் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல்காக. ஸோ டேட்டா லிங்கோட லேயரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னன்னா ப்ரைமிங், பிசிக்கல் அட்ரஸிங், எரர் கண்ட்ரோல், ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி தான் ஹாய் ப்ரோ இந்த ஒரு மெசேஜ் வந்து என்னன்னா
எனக்கு பிசிக்கல் லேயர்ல டேட்டா வந்து பிட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த ஃப்ரேம்ஸ் எப்படி வந்து ஆகும்னா ஹெட்டர்ஸ், டேட்டா அண்ட் ட்ரெய்லர்ஸ். ஸோ என்னோட டேட்டா வந்து என்னன்னா ஹெட்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸோட அட்டாச் ஆகும். ஸோ இது வந்து எதுக்காகும்னா by adding the headers and trailers, this layer ensures the error-free transfer of data. ஸோ நான் அந்த டேட்டாவை ஹெட்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் வந்து நான் இப்போ வந்து ஆட் பண்ணுறதுனால எனக்கு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா வந்து எரர் ஃப்ரீயாக வந்து இருக்கும். ஸோ அதோட யூசேஜ்லாம் இங்கே என்னன்னா டேட்டா லேக் லேயர். ஸோ அடுத்தது வந்து நெட்வொர்க் லேயர். ஸோ இந்த நெட்வொர்க் லேயர் வந்து இருக்குன்னா ரூட்டிங் அண்ட் அட்ரஸிங். டேட்டா வந்து எப்படின்னா அந்த நெட்வொர்க் சிக்னல்ஸ் மூலியமா எப்படி வந்து இன்னொன்னோட டிவைஸோட அதாவது ரிசீவரோட அட்ரஸை கண்டுபிடிச்சு எப்படி வந்து மெசேஜ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும், அதுக்குனால இந்த நெட்வொர்க் லேயர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இங்க வந்து என்னன்னா ஃப்ரேம்ஸ் வந்து என்னன்னா பேக்கேஜ் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ நெட்வொர்க் லேயர் என்னன்னா ஃப்ரேம்ஸ் வந்து பேக்கேஜ் வந்து இங்க வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்க என்னன்னா டூ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருக்கு, பாயிண்ட் டு பாயிண்ட் அண்ட் பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட் ஆனா ரெண்டு யூசருக்கு நடுவில் இருக்க கம்யூனிகேஷன். அண்ட் பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட்னா ஒரு யூசர் டு மெனி யூசர்ஸ், அதாவதுன்னா வாட்ஸ்அப்ல அந்த ஒரு குரூப் சாட் மாதிரி. ஸோ அது மாதிரி தான் என்னென்ன இருக்கும். ஸோ அந்த ஒரு இமேஜை பாருங்களேன். இப்போ டிவைஸ் ஒன்ல இருந்து டிவைஸ் த்ரீக்கு எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது நெட்வொர்க் மூலியமா எப்படின்னா டிவைஸ் த்ரீயோட மேக் அட்ரஸ் வந்து நெட்வொர்க் வந்து ஃபவுண்ட் ஆகி அதை கண்டுபிடிச்சு நெட்வொர்க் மூலியமா என்னன்னா அந்த டிவைஸ் த்ரீக்கு டிவைஸ் ஒன்ல இருந்து மெசேஜ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி. ஸோ இந்த மாதிரியான நெட்வொர்க் லேயர் வந்து பார்ப்போம். இதோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன இருந்துச்சு, ஹெட்டர்ஸ், டேட்டா அண்ட் ட்ரெய்லர். ஸோ இது வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா ஃப்ரேம் 1, ஃப்ரேம் 2 அண்ட் ஃப்ரேம் 3. இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே எதுக்குள்ள ஹோல்ட் ஆகிக்கும், பேக்கெட்ஸ்ல. ஸோ இங்க என்னன்னா ஃப்ரேம்ஸ் வந்து பேக்கெட்ஸ் தான் இப்போ இருக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ இதனால நெட்வொர்க் லேயரோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஸோ இப்போ வந்து என்ன டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்னன்னா எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் வந்து என்னன்னா மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாம டேட்டாவை கரண்ட் சீக்வன்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் மெயின்டைன் பண்றதுனா டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்னன்னா டேட்டா வந்து செக்மெண்ட்ஸா என்னன்னா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ டேட்டாஸ் என்னன்னா செக்மெண்ட்ஸா அந்த டிரான்ஸ்மிஷனுக்கு செக்மெண்ட்டா கன்வெர்ட் ஆகி டிரான்ஸ்மிஷன் தான் நடக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயரை பற்றி ஒரு பிரீஃப் பார்ப்போம். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்னன்னா எனக்கு என்னென்ன மெக்கானிசம் அது வந்து ப்ரொவைட் பண்ணுது, எரர் டிடெக்ஷன், ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் ரீட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் லாஸ் டேட்டா. ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் ஏதாச்சும் எரர் ஏற்படுறது அதை வந்து டிடெக்ட் பண்ணிருக்காங்க, டேட்டா வந்து கரெக்டான ஃப்ளோரரா போகுறா அதை வந்து மேனேஜ் பண்றதுக்கா, அண்ட் இல்லை இப்போ ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேட்டாவை திரும்ப ரீட்ரான்ஸ்மிஷன் பண்றதுக்காக டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து என்னன்னா இந்த மாதிரி மெக்கானிசம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இங்க என்னன்னா செக்மெண்ட்டை கன்வெர்ட் ஆகணும் பார்த்தோமே. ஒவ்வொரு செக்மெண்ட்டும் என்னென்ன இருக்குன்னா சென்டர் அண்ட் ரிசீவர், அதாவது சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அட்ரஸ் வந்து இருக்கும். தென் சீக்வன்ஸ் நம்பர், அதாவது டேட்டா வந்து கரண்ட் சீக்வன்ஸ் போகும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதை இன்ஷூர் பண்றதுக்கு ஒரு சீக்வன்ஸ் நம்பர் அண்ட் எரர் செக்கிங். ஸோ இந்த த்ரீ திங்ஸ் செக்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ளோ. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ளோ என்னன்னா ஃப்ரேம் ஒன் இந்த மாதிரி இருக்கிறதுனா ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் என்னன்னா டேட்டா பேக்கேஜ். ஸோ இந்த டேட்டா பேக்கேஜ் எல்லாம் என்னன்னா எப்போ எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆகுது எப்படி ஆகுது, ஸோ நான் ஜஸ்ட் என்னன்னா இந்த எனக்கு வந்து பேக்கேஜ் தான் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டேட்டா பேக்கேஜ் எல்லாமே என்னன்னா டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பராக என்னன்னா டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, ட்ரக் ஏறி டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா செஷன் லேயர். இந்த செஷன் லேயர் என்னன்னா மேனேஜர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் தி டயலாக் பிட்வீன் டிவைசஸ். ஸோ சென்டர் அண்ட் ரிசீவர் டிவைசஸ் வந்து சேட் வந்து எப்படி இருக்கு அந்த ஒரு இது வந்து என்னன்னா மேனேஜ் பண்ற அந்த செஷன் லேயர். ஸோ இங்க என்னன்னா சென்டர் அண்ட் ரிசீவருக்கு என்னன்னா கனெக்ஷன்ஸ் என்ன செட் பண்ணிட்டோம். அண்ட் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் நடந்துச்சு, இப்போ வந்து சேட் பண்ணிட்டே வரும் வாட்ஸ்அப். இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க,
சேட் பண்ணிட்டே வரும். ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து மெசேஜ் வந்து ஸ்டக் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த செக் பாயிண்ட் ரெண்டு எனக்கு வந்து திரும்ப வந்து எப்படி ரிசீவ் ஆகி ரிசீவருக்கு வந்து சென்ட் ஆகணும் அந்த டேட்டா. அதுதான் இங்க வந்து செக் பாயிண்ட்ஸ் வந்து செட் பண்ணும். அண்ட் ஒன்ஸ் அந்த இது முடிஞ்ச உடனே செஷன் வந்து நான் டெர்மினேட் ஆகும். இதுதான் என்னன்னா செஷன் லேயர் வந்து மேனேஜ் பண்ணுது. ஸோ இதோட கீ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் என்னன்னா, ஸோ பேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலைசேஷன். இனிஷியலைசேஷன் என்னன்னா ஒரு ரிமோட் சர்வருக்கு வந்து நம்ம லாகின் பண்ற மாதிரி. ஸோ அதுதான் என்னன்னா இந்த இமேஜை வாட்ஸ்அப் வந்து லாகின் பண்ற மாதிரி என்ன காமிச்சிருக்கேன். ஸோ தென் அது இந்த ஒரு லாகின் பண்ண யூசர்ஸ் எல்லாமே ஆத்தரைஸ்டா யூசர்ஸா அதை வந்து வெரிஃபை பண்றதுக்காக தாண்டி இந்த ஆத்தரைசேஷன் வந்து ஒரு கீ ஆப்ரேஷன். தென் நெக்ஸ்ட் என்னன்னா டெர்மினேஷன். ஸோ இங்க வந்து ஒரு சேட் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சேட்ல ஒன்ஸ் இந்த சேட் வந்து முடிஞ்சோடனே என்னன்னா ப்ராப்பரா டெர்மினேட் ஆகி அந்த செஷன் வந்து டெர்மினேட் ஆகணும். ஸோ இதெல்லாம் என்னன்னா இந்த செஷன் லேயர் வந்து பார்ப்போம். அண்ட் லாஸ்ட் ஒன்று வந்து என்னன்னா, ஸோ இப்போ ஏதாச்சும் இந்த டிரான்ஸ்மிஷன்ல எனக்கு ஏதோ ஒன்று பாஸ் ஆயிடுச்சு இல்லை ஏதாச்சும் ஒன்று இன்டர்நெட் ஆயிடுச்சு, அதை வந்து என்னன்னா எனக்கு வந்து கால் வந்து ப்ராப்பராக என்னன்னா ரீகனெக்ட் பண்ணும். ஸோ இது என்னன்னா ஃபோர் கீ ஆப்ரேஷன்ஸ் இன் செஷன் லேயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, ஸோ ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் என்னன்னா எனக்கு என்னன்னா டேட்டாவை அப்ளிகேஷன் லேயருக்கு என்னன்னா எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். அண்ட் என்னன்னா டேட்டா வந்து என்னன்னா ரீடபிள் ஃபார்மேட்ல வந்து இருக்கும். ஸோ ஏன் இது வந்து இங்கே சொல்றேன்னா, நம்ம இப்போ வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வந்து மெசேஜ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன்ல பிசிக்கல் லேயர் என்ன பண்ணிடுச்சு, டேட்டாவை பிட்ஸாக என்னன்னா கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த பிட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ரிசீவருக்கு வச்சுன்னா அது ஒன்றுமே புரியாது. ஸோ அதனால நான் இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் என்னன்னா அந்த கன்வெர்ட் ஆன பிட்ஸ் வந்து என்னன்னா, ஸோ இங்கே வந்து என்னன்னா பிசிக்கல் லேயர் வந்து என்னன்னா பிட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்படி வந்து ரிசீவருக்கு அப்புறம் நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்றோம்னா ஸோ அது வந்து புரியவே புரியாது. ஸோ அதுக்காக என்னன்னா இந்த ஒரு ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து என்னன்னா டேட்டாவை ரீடபிள் ஃபார்மேட்டா என்னன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த ஒரு இது என்னன்னா டேட்டாவை டிரான்ஸ்லேஷன் பண்றது. ஸோ பிட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா பிட் ஆயிடு பண்றது, இல்லை டெக்ஸ்ட் டு பிட்னா அந்த இதுக்காக டேட்டா டிரான்ஸ்லேஷன் அண்ட் என்கிரிப்ஷன் டிகிரேட். ஸோ அந்த ஹெட்டர்ஸ் அண்ட் ட்ரைலர்ஸ் எல்லாம் என்னன்னா பேக்கேஜ் பண்ணி அதான் ஃப்ரேம்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு. ஸோ அண்ட் தென் என்னன்னா கம்ப்ரெசிவ் டேட்டா. ஸோ டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு கம்ப்ரெஸ் ஆகும். எதுக்குன்னா ஸ்பீடாக வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி டேட்டா வந்து ரிசீவருக்கு ரிசீவ் ஆனோடனே ரீகம்ப்ரஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னன்னா ப்ரெசன்டேஷன்லேயே இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுது. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ஓகே, ஸோ இதில் என்னன்னா என்னோட ஃபிசிக்கல் லேயர் பண்ண ஆப்ரேஷன் டேட்டா என்னன்னா பிட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கே என்னன்னா திரும்ப எனக்கு வந்து என்னன்னா இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு வந்து கொண்டு வந்துடும். ஸோ இது வந்து எப்படின்னா என்கோட் பண்ண டேட்டா வந்து என்னன்னா திரும்ப வந்து டீக்ரிப்ட் வந்து நம்ம பண்ணிடணும். ஓகே, ஸோ எதுக்குன்னா யூசர் வந்து ரீடபிள் ஃபார்மேட்டை வந்து இருக்கிறதுக்காண்டி. நெக்ஸ்ட் டேட்டா வந்து என்னன்னா ரிசீவர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் லேயர் அப்ளிகேஷன் லேயர். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் லேயர் தான் என்னன்னா க்ளோசஸ்ட் லேயர் டு தி யூசர். ஸோ இங்க என்னன்னா யூசர் என்னன்னா நெட்வொர்க் சர்வீசஸோட டைரக்டா என்னன்னா இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தென் என்னன்னா இங்க வந்து எல்லா நெட்வொர்க் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் அதை வந்து ப்ரொவைட் பண்ணிடும் இந்த ஒரு அப்ளிகேஷன் லேயர். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூசரோட ரெக்வஸ்ட் அண்ட் என்னன்னா ரெஸ்பான்ஸ் வந்து டெலிவர் பண்ணும். ஸோ யூசர் ரெக்வஸ்ட் என்னன்னா நம்ம இப்போ வந்து கூகுள் ஏதாச்சும் ஒரு பின் ஒரு ஏதோ ஒரு இதுக்காக சர்ச் பண்றோம் அப்படின்னா அது வந்து பிட்ஸ் இங்கேருந்து நமக்கு போய் கனெக்ட் ஆகிட்டு திரும்ப எனக்கு வர ரெஸ்பான்ஸ் வந்து ரீடபிள் ஃபார்மேட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக நான் ப்ராப்பராக என்னன்னா ரெஸ்பான்சஸ் வந்து ஒரு ரீடபிள் ஃபார்மேட்டை வந்து டெலிவர் பண்ணி கொடுப்போம். ஸோ தென் டேட்டாவை ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிப்போம். ஸோ இதை பற்றி திரும்ப ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் சொன்ன ஒரு சேட் வந்து பண்றேன். ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன்ல என்னன்னா நானும் என் ஃப்ரெண்டும் இப்போ நெட்வொர்க் வந்து நல்லா இருக்கு. ஸோ இங்க இருந்து என்னன்னா எனக்கு இந்த சேட் வந்து எனக்கு வந்து திரும்ப என்னன்னா அதே மாதிரி என்னன்னா இங்க என்ன சேட்டை என் ஃப்ரெண்ட் வந்து என்ன டெக்ஸ்ட் பண்ணானோ அதே மாதிரி தான் இங்க இருந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இந்த நெட்வொர்க் நடுவில்
பிட்ஸா கன்வெர்ட் ஆயிட்டு திரும்ப எனக்கு ரிசீவ் ஆகும் போது பிட் வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஸோ அதே மாதிரிதான் இப்போ நான் இங்க இருந்து ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பிச்சாலும் பிட்டா வந்து கன்வெர்ட் ஆயிட்டு திரும்ப என்னோட ஃப்ரெண்டுக்கு போகும்போது ஒரு ப்ராப்பரா ஒரு ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு வந்து போயிடும். So that's all. Thank you all guys.